வீரமங்கை வெட்டுடையாள் சிறுகதை. கொல்லர்குடி காட்டுப்பகுதி. வானுயர்ந்த ஐயனார் சிலை. ஓரிரு இடங்களில் அடர்ந்தும் சில இடங்களில் வெட்ட வெளிச்சமாகவும் இருந்த அந்த காட்டுப்பகுதி மிகவும் நிசப்தமாக இருந்தது. அந்த நிசப்தம் ஏதோ ஒரு விளைவை பூமி அந்த பகுதியில் சந்திக்கப் போகிறது என்பதை அப்பட்டமாக எடுத்து காட்டுவது போல இருந்தது. அப்போது குதிரையில் மின்னல் வேகத்தில் ஒரு வீரமங்கை அடர்ந்த காட்டுப்பகுதியில் மின்னலென பிரவேசித்தாள். உடன் வந்த ஓரிரு வீரர்கள் வழி தவறி வேறு பகுதியில் வேகமாக பயணித்தனர். இவர்கள் எல்லோரையுமே படைத்தலைவன் ஜோசப் ஸ்மித், உதவியாக இருந்த போன்சர் என்பவனும் அவனது ஆங்கிலேய படைகளை வைத்துக்கொண்டு விரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். முதல் நாள் இரவு மதியமைச்சர் தாண்டவராயன் மற்றும் மருது உடன்பிறப்புகள் ஆலோசனை நடத்தினர். உடன்பிறப்புகளின் தோள்கள் துடித்தன, உதிரம் கொதித்தது, விழிகள் சிவந்தன, கைகளும் கால்களும் தினவெடுத்தன. அதற்கு முந்தைய நாள் நடந்த நிகழ்வுக்கு நிச்சயம் ஆங்கிலேய படைத்தலைவன் ஸ்மித் என்பவன் பதில் சொல்லியாக வேண்டும். அவனை உருத்தெரியாமல் ஆக்கி விடுகிறோம் என்று குரல் கொடுத்தார் மருது உடன்பிறப்பு. இந்த ஆலோசனை நடப்பதற்கு முன் 3 நாட்களுக்கு முன்னர் சிவகங்கையிலிருந்து 18 கிலோமீட்டர் கிழக்காக, பரமக்குடியிலிருந்து வடக்கு திசையிலிருந்து 37 கிலோமீட்டர் தூரத்தில், காரைக்குடிக்கு தெற்கே திசையில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமானின் காளை வழிகாட்டியதால் ஏற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க காளையார் கோவிலின் ஸ்வர்ண காளீஸ்வரருக்கு அன்று பிரதோஷம். காளையார் கோயில் களை கட்டியிருந்தது. ஆண்களும் பெண்களும் சிறுவரும் சிறுமியரும் அங்கே குழுமியிருந்தனர். கோயிலை கட்டி முடித்து வழி நடத்திய வேங்கை மார்பகனுக்கு பின் முத்துவடுகநாதர் அங்கே ஆட்சி புரிந்தது மக்களுக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி. எப்போதாவது விசேஷ காலத்தில் அவரது மனைவியும் மன்னரும் வருகை புரிவது மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரும் சமயமாக அமையும். அவரது மனைவி வீரமங்கை நாச்சியார் அன்று வீரத்திற்கு தமிழகத்தில் சொல்லப்படுகின்ற ஒரே பெண். சூழ்நிலை ஆங்கில ஏகாதிபத்திய அடக்குமுறையின் கீழ் சில பகுதிகள் இருந்ததால் வீரமங்கை நாச்சியார் குடும்பம் அன்று பிரதோஷத்திற்கு வரவில்லை. ஆனால் வடுகநாதர் ஸ்வர்ணபுரீஸ்வரரை தரிசிக்கும் பொருட்டு அன்று பிரதோஷத்தில் கலந்து கொண்டார். அவரை தனிமைப்படுத்தி மருது உடன்பிறப்புகள் இல்லாத சூழலை எதிர்பார்த்து ஆலய வழிபாட்டின் வழியில் வடுகநாதரை திட்டமிட்டு குறிவைத்து துப்பாக்கியால் பலி கொடுத்தான். ஜோசப் ஸ்மித் அவனுக்கு உதவியாக இருந்தான். போன்சர் என்பவன் கேள்விப்பட்டதும் வீரமங்கை துடிதுடித்தார். ஜோசப் ஸ்மித்தையும் அவனது கூட்டாளியையும் வாளுக்கு இரையாக்க தயாரானார். இனி ஒரு கணமும் தாம் தாமதிக்க முடியாது, என் மன்னனை சுட்டி வீழ்த்தியவனை வெட்டி வீழ்த்தியே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கிளம்பினார் அந்த வீரமங்கை. அவரை மதிநுட்பம் வாய்ந்த மந்திரியும் மற்றும் சில நல்லெண்ணம் படைத்தவர்களும் தடுத்து நிறுத்தினர். வேண்டாம் ராணியாரே, நாங்கள் தங்களை இழக்க விரும்பவில்லை. தங்கள் இந்த நாட்டின் செல்வம், தாங்கள் விலை மதிக்க முடியாத எங்களின் சொத்து. அந்த ஆங்கிலேயர்களை எங்களிடம் விட்டு விடுங்கள். இனி அவர்களை இறக்கும் நாளை எங்களுக்கு நிம்மதி தரும் உறங்கும் நாள் என்று வீரமுழக்கம் செய்தனர் மந்திரியும் உடனிருந்த மருது உடன்பிறப்புகளும். ஆலோசனை செய்யும் சூழல் தெரிந்து வட்டமிட்டனர் ஆங்கிலேய கழுகுகள். இனி வேறு சூழல் இல்லை என்று அமைச்சர் ஆலோசனையின் பேரிலும் மருது உடன்பிறப்புகளின் துணையோடும் அடற்பகுதிக்கு காட்டில் சென்று சில காலம் தலைமறைவாக இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் வீரமங்கை. செய்தி கேள்விப்பட்டு கணவனை கொன்ற கையோடு மனைவியையும் முடித்து தீருவேன் என்று புறப்பட்டான் ஆங்கிலேயன் அவனது கூட்டாளியுடன். அங்கே மைல்கல் சிவகங்கை தாண்டி கொல்லங்குடி காட்டுப்பகுதியை நோக்கியிருந்தது. அடர் காட்டுப்பகுதிக்கு வீரமங்கை குதிரையில் செல்லும் அதே நேரம் துரத்தும் ஆங்கிலேய கழுகுகளுக்கு இரையாகாமல் இருப்பதற்காக திசைக்குருவராக பிரிந்தனர். அப்போது வானுயர்ந்த ஐயனார் வீரமங்கைக்கு காட்சியளித்தார். அங்கே ஐயனாருக்கு பின்னால் தஞ்சமடைந்தார் வீரமங்கை. கணவரை சுட்டது தாம் தப்பித்தது மட்டுமன்றி அந்த ஆங்கிலேய ஜோசப் ஸ்மித்தை நினைக்க கோபக்கணல் ஏறி செய்வதறியாது திகைத்து நினைவில் நடப்பது கனவிலா நினைவிலா என்ற நிலையில் பழமையில் தூரம் கடந்து வந்த களைப்பிலும் அலுப்பிலும் வீரமங்கை மூர்ச்சையானார். குதிரையும் சப்தமும் அந்த நிசப்தமான அடர்ந்த காட்டுக்குள்ளே அங்கே மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடுகளுக்கு மட்டுமன்றி அவைகளை மேய்த்து கொண்டிருந்த ஆயர்குல பெண்மணி உடையாளுக்கும் ஏதோ அரவம் கேட்டு திரும்பினாள். ஐயனாரின் பின்னே குதிரையும் குதிரையின் கீழே வீரமங்கையும் மூர்ச்சையடைந்திருப்பதை பார்த்தாள். வறண்டு தண்ணீர் இல்லாததால் தாகத்தால் வீரமங்கை மூர்ச்சையடைந்திருப்பது தெரிந்து வீரமங்கையை ஒரு குழந்தை என தனது மடியில் கிடத்திய ஆயர்குல பெண்
தான் குடிப்பதற்காக குடுவையில் வைத்திருந்த நீரை மெல்ல கொடுத்து ராணியின் மூர்ச்சையை நீக்கினார். தன் நிலை உணர்ந்து மூர்ச்சை தெளிந்து எழுந்த வீரமங்கை நாச்சியார் ஆயர் பெண்ணுக்கு நன்றி சொல்லிவிட்டு சுதந்திர தேசத்தை அடைவது உறுதி என்று கூறும் சமயம் ஏதோ சப்தம் கேட்க சுதாரித்து கொண்ட வீரமங்கை அங்கிருந்த புதர் ஒன்றின் மறைவில் மறைந்து கொள்ளச் சொன்னார் ஆயர் குலத்தின் பெண். அடர்ந்த முட்புதரில் மறைந்தார் வீரமங்கை நாச்சியார். அடுத்த சில கணங்களுக்குள் வந்து சேர்ந்தார்கள் ஆங்கில சிப்பாய்கள். அவற்றுள் தளபதி ஸ்மித்தும் இருந்தான். எங்கே குதிரையில் வந்த அந்த பெண் எங்கே என்று கேட்டான் ஆங்கிலேய சிப்பாய் ஆயர்குல பெண் வெற்றுடையாளை பார்த்து. இந்த பக்கம் ஆடு மாடுகளை தவிர ஆட்கள் யாரும் இல்லை என்று கூறினான் ஆயர்குலத்தின் பெண். இங்கே தப்பித்து குதிரையில் ஒரு பெண் சென்றாளே, அவள் எங்கே என்று கேட்டால் மறுபடியும். ஆடு மேய்ப்பவனிடம் விசாரணை எதற்கு? எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிறேனே என்று கூறிவிட்டாள். அப்போது சிப்பாய்களில் ஒருவன், இங்கே குதிரையின் காலடிகள் தென்படுகின்றனவே என்றால் இங்கேதான் எங்கோ சென்றிருக்க வேண்டும். எங்கே இருக்கிறாள் அந்த பெண்? உடனே எங்களிடம் காட்டு என்று கேட்டாள். அவள் எங்களின் ஆட்சியார். அவள் எங்கள் மண்ணின் உயிர் மூச்சு. பெண்ணையும் மண்ணையும் காட்டி கொடுப்பது இடையர் குலத்திற்கு பழக்கமில்லை என்றாள். அவள் என்னை போல் வெறும் பெண்ணல்ல, வீரப்பெண். அவள் தப்பித்தால் எங்கள் மூச்சு தப்பித்தது போல. சிறு பெண்ணாக இருக்கிறாயே, திருமணமாகிவிட்டதா? இல்லை. உனக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? காட்டி கொடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றாள். உடைவாளை காட்டினான், துப்பாக்கியை காட்டினான். கழுத்தை அறுத்து விடுவேன். எங்கே இருக்கிறாள் அவள் என்று கேட்டான் தலைவன். கழுத்தை அறுத்துவிடு, காட்டி கொடுப்பதற்கு இல்லை என்று கூறிவிட்டாள் ஆயர் குலத்தின் பெண் வெட்டுடையாள். முடிவில் ஆங்கிலத் தலைவன் உடைவாளுக்கு இரையானாள் உடையாள். கழுத்தறுபட்டு உடையாள் மண்ணில் வீழ்ந்தாள். அருகில் முட்புதரில் இருந்து அனைத்தையும் பார்த்தாள் வீரமங்கை நாச்சியார். வீரம் விளைந்த ஆயர் பெண்ணின் செயலைக் கண்டு ஒரு கணம் ஸ்தம்பித்தார் வீரமங்கை நாச்சியார். ஆங்கிலேயர் கூட்டம் இரத்தவெறி அடங்கியதும் திரும்பியது. புதரில் இருந்து வெளிப்பட்டார் வீரமங்கை நாச்சியார். என் உயிரை காப்பதற்காக தன் உயிரை துச்சமென எண்ணி உயிர் துறந்த உடையாளே என் குலதெய்வம். உடையாளுக்கு அங்கே கோயில் கட்டுவது என அடுத்த வினாடியே முடிவெடுத்தாள். அதற்காக சுற்றுப்பட்டு 18 ஊர்களும் 18 ஊர்களில் உள்ள வயல்வெளிகளும் ஆயிரக்கணக்கான தோப்பு துறவுகளும் இங்கே வெட்டுடையாளுக்கே என்று எழுதி வைத்தாள். வெட்டுடை அம்மனுக்கு பெரிய கோயிலை கட்டினாள். தனது வைரம் பதித்த திருமாங்கல்யத்தை படைத்து அதற்கு முன் காணிக்கை செலுத்தினாள். இந்த வைர திருமாங்கல்யமானது எனது குலதெய்வமான வெட்டுடையம்மனை அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்பினாள். என்னை காத்தவள் இனி மண்ணை காக்கட்டும் என்றாள். அந்த பகுதியை வெட்டுடையாளின் பெயரில் பெண்கள் சிறப்பு படையை உருவாக்கினாள் வீரமங்கை. ஆயுதங்கள் செய்யும் பட்டறையை அங்கே கொல்லர்களை வைத்து உருவாக்கினாள். அன்று முதல் அந்த பகுதி கொல்லர்கள் குடியிருப்பாக மாறியது. கோவில் இருக்கும் அந்த பகுதி கொல்லங்குடி வெட்டுடை காளியம்மன் என்றும் குறிப்பிடப்படுகிறது. பின் குறிப்பு: 1770களில் நடந்த இந்த வேலு நாச்சியார் முத்து வடுகநாதர் மருது சகோதரர்கள் காலத்தில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேய படைத்தலைவன் ஸ்மித் என்பவன் மூலம் சுட்டு இறந்த பிறகு வேலு நாச்சியாருக்கு மறைவதற்கு புகலிடம் தந்த ஆயர்குல பெண் உடையாளின் பெயரால் வீரமங்கை நாச்சியார் கோயில் எழுப்பி புகழ் சேர்த்தார் என்பது வரலாறு. நாணயங்களையும் ரூபாய் நோட்டுகளையும் வெட்டி இரண்டாக போடுவதன் மூலம் தான் இழந்த சொத்துக்களையும் பணத்தையும் வெட்டுடையம்மன் நாச்சியாரை நமக்கு மீட்டு கொடுத்ததைப் போல மீட்டு கொடுப்பார் என்பது ஐதீகம்.